கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் கர்த்தர் நம்மை கைவிடுவது இல்லை என்று நாம் பார்த்தோம். உண்மையா இல்லையா? இது நம்ம இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ஆழமாய் அவர் ஏன் நம்மை கைவிடுவது இல்லை என்பதை இன்னும் சற்று நம்ம திடமனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரமபிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசுங்க. எங்கள் இருதயத்தில் ஒரு திட நம்பிக்கையும் ஆண்டவரே உமையே சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த மன ரம்மியத்தை எங்களுக்கு கொடுத்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன், எங்களுக்கு நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களோட பேசுங்க. ஆவியானவர் தாமே எங்கள் இருதயத்தில் எங்களை மூடி மறைத்து வெளிப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். மாறாதேச கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டும் ஜீவனல்ல பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 12:22 நாம் மறுபடியும் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமது ஜனமாக்கிக் கொள்ள, தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். கரங்களை ஊத்துறாமன்னு சொல்லாமா? எதுக்காக கைவிட மாட்டாரா? இந்த ரீசனை புரிந்து கொள்ளுங்க. அதுக்காகத்தான் மறுபடியும் இந்த செய்தியில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம், மாட்சிமை நிறைந்த நாமம், சர்வ வல்லமையுள்ள நாமம். அவருடைய இயேசு என்கின்ற நாமத்துக்கு மட்டுமே எல்லா துதிகன மகிமையும் உண்டாவதாக. ஆமேனா? இப்ப கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவருடைய நாமத்தினுடைய மகிமையின் நிமித்தம், மகத்துவத்தின் நிமித்தம் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். ஆமேனா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனால் உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். அந்த மகத்துவமுள்ள நாமத்துக்கு சாட்சியாக நம்முடைய இருதயம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மை கைவிடுவது இல்லை. இதை அவரே நமக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நம்முடைய கரத்தை அவர் பிடிக்கிறார், எந்த சூழ்நிலையில் அவர் நம்முடைய கையை பிடிக்கிறார், இதை நல்லா உணர்ந்து கொண்டால்தான் கர்த்தர் மேலே நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை பிறக்கும். நல்லா முதல்ல உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் சர்வ வல்லவர். நீங்கள் எப்போ எல்லாம் நீங்கள் வெளியில் உலாவுறீங்களோ அப்போ எல்லாம் அவரை பாருங்கள். மலைகளை பாருங்கள், பள்ளத்தாக்குகளை பாருங்கள், ஆறுகளை பாருங்கள், நதிகளை பாருங்கள், இயற்கையை படைத்திருக்கிற இந்த மரம் செடி கொடிகளை பாருங்கள். எல்லாம் இயேசு ராஜாவுடைய கைவண்ணம். ஆமேனா? அவர் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்முடைய கையை அவர் பிடித்திருக்கிறார். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமேனா? எதுக்கு கை பிடிச்சாரு? எதுக்கு கை பிடிச்சாரு? அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாய், நமக்கு உள்ளிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்படியாய். இங்கே சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பின்னணி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தெளிவாக சொல்றாரு, அவருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம். அந்த மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமையாகத்தான் நம்முடைய கையை அவர் பிடித்திருக்கிறார். சரி, இயேசு ராஜாவுடைய நாமம் மகத்துவம் உள்ளதா இல்லையா? ஆமேனா? அப்போ அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. இதே சத்தியத்தை சாலமோன் தம்முடைய தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் அங்கே 55 வாசிங்களேன். நின்று கொண்டு தேவன் இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடு சொன்னது. நல்லா கவனிங்க. எப்படி சொல்றாரு? சாலமோன் ராஜா தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்து விட்டு அங்கே ஒரு பெரிய ஜபத்தை ஏறெடுத்து விட்டு முழங்கால் படியிட்டு 2 கையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து நல்லா ஜபம் பண்ணிட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு சத்தியம் இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொண்ட இயேசு ராஜா எப்பேற்பட்டவர் என்பதை
சாலமோன் ராஜா தம்முடைய ஜனங்களுக்கு நின்று கொண்டு உரத்த சத்தமிட்டு சொல்றார். இந்த உரத்த சத்தமிடுதல் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆழ் மனதில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அந்த முழு நம்பிக்கையோட சொல்றது தான் உரத்த சத்தமிடுதல். இப்போ நம்ம ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, உரத்த சத்தத்தில் ஆராதிக்கணும். இங்கே சாலமோன் ராஜா தம்முடைய ஜனங்களை பார்த்து நின்று கொண்டு அவர் ஒரு பிரசங்க பீடத்தை அங்கே வைத்திருக்கிறார். அது மேலே தான் முழங்கால் படிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜபம் பண்ணிட்டு தேவனை நோக்கி ஜபம் பண்ணிட்டு அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜபம் பண்ணிட்டு தம்முடைய ஜனங்களை நோக்கி திரும்பி உரத்த சத்தமா சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க பார்க்கலாம். தாம் வாக்குதத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை. அவர் நியாய பிரமாணத்தின்படி தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு அவர் என்ன செய்தார்னா, என்ன வாக்குதத்தம் கொடுத்தாரோ, வாக்குதத்தை யாருக்கு அப்படின்னா, அவரை சார்ந்து அவரை நோக்கி பார்த்து, அப்பா எங்களுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லி கர்த்தரை பற்றி கொண்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குதத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்குதத்தங்கள் என்ன செய்யுதுன்னா, நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஆமென். நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்குது. அதுதான் பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்து அந்த வாக்குதத்தங்களை எல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் பஞ்ச ஆகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, மோசையை கொண்டு கர்த்தர் என்னென்ன அந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை இருக்கும். எப்போ எல்லாம் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ அப்போ எல்லாம் நீங்கள் எடுத்து அந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஒரே ஒரு காரியத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், தம்முடைய நாமத்தை இந்த ஜனங்கள் மூலமாய் இந்த மகத்துவமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தினார். இப்ப நம்மையும் கர்த்தர் எதற்காக கைப்பிடித்திருக்கிறார் என்றால், அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்மளை உயர்த்தும்படிக்கு. ஆமேன் சொல்லுங்களேன். அதனால கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்ம இளைப்பாற பண்ணுகிறார். இந்த வார்த்தையை சாலமோன் ராஜா சொல்றதுக்கு இங்க காரணம் என்னன்னா, அங்கே தேவாலயத்தை கட்டி இஸ்ரவேலின் ஜனங்கள் நடுவில் ஒரு நிலையான ஒரு ஸ்தலம், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடாரம் பூமியில தான் இருந்துச்சு. ஆனால் பூமியில் அஸ்திபாரம் போட்டு கட்டப்படலை. அது பார்த்தீங்கன்னா எல்லாமே தூணு, அந்த தூணுக்கு ஆதாரங்கள் இருக்கும். அப்படியே ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் இருந்துச்சு. சீலோவில் இருந்துச்சு. சீலோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சியோனில் இந்த சியோனை தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் நகரத்தில் சியோன் என்கின்ற அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஸ்டாண்டர்டா நிலையா தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியில் தம்முடைய ஜனங்களை கைவிடாதவராய், அதுதான் முக்கியம், கைவிடாதவராய். அந்த தேவாலயத்துக்கான தங்கத்தின் செலவெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? தாவீது எவ்வளோ கொடுத்தாரு? ஏறக்குறைய 100 டன் ஓப்பீரின் தங்கம் கொடுத்தாரு. 240 டன் சில்வர், அதாவது வெள்ளியை கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய ஜொலிக்கிற, அது மாத்திரம் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் வர எடுத்தாந்து கொடுத்தாங்க காணிக்கைகளை. அவ்வளவு ஒரு மகிமையான ஒரு தேவாலயத்தை கட்டிட்டு சாலமோன் ராஜாவுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. என் கர்த்தர் எங்களை கைவிடாதவர். ஆமென். அந்த தேவாலயத்தை கட்டின உடனே அங்கே தேவனுடைய பிரசன்னம் அந்த தேவாலயத்தில் இறங்கின உடனே அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஜனங்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உடையவர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். புதிய ஏற்பட்ட காலத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே இறங்கின பெந்தகோஸ்தே தான் நாம். ஆமேனா? நம்மளாம் யாரு? பெந்தகோஸ்தேக்காரங்க, அல்லேலியாக்காரங்க. சில பேர் சொல்லுவாங்க அல்லேலியாக்காரங்க. நீங்கள் தெற்கெல்லாம் போனீங்கன்னா வேதக்காரங்கன்னு ரொம்ப மகிமையாக சொல்லுவாங்க. அவங்களாம் வேதக்காரங்க. அந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களாம் வேதக்காரங்க. ஏன் அப்படின்னா வேதத்தின்படி நடக்கிறவங்க. ஆமேனா? அது நல்ல ஒரு வார்த்தை.
அது புறஜாதிகளுக்கு மத்தியில் அவங்க வேதக்காரங்க, இயேசு ராஜாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க. இப்போ நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், அன்னைக்கு சாலமோன் அங்க தேவாலயத்தை கட்டிவிட்டு தேவனுடைய மகிமை அந்த தேவாலயத்தில் நிரம்பி இருந்துச்சு. ஆசாரியர்களால் அது உள்ளே போயிட்டு அவங்களால என்ன செய்ய முடியலன்னா அந்த பணிவிடையை செய்ய முடியாத அளவுக்கு தேவ பிரசன்னம் தேவாலயத்தில் இறங்குச்சு. அதே போல இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய ஆவியினுடைய அபிஷேகம் இறங்கியிருக்கிறது. இதுதான் அடையாளம், அவர் நம்மை கைவிடுவது இல்லை. ஆமேனா? நம்ம கையை அவர் தான் தேடி பிடிச்சார், நம்ம கை தேடி பிடிச்சார். அதை சொல்லிட்டு ஒரு மாபெரும் ஒரு நம்பிக்கையும் சொல்றாரு. புரிஞ்சு போச்சா? இப்ப அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்துட்டாரு. தம்முடைய வார்த்தைகளிலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நல் வார்த்தைகளிலே, இந்த வருஷம் எத்தனை பேர் வாக்குத்தத்தம் ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றீங்களா? நல்லது, அதெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அது அப்படி அந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போக விடாம தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நிறைவேற்றுவதுதான் அவர் கைவிடவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் பரிசுத்தவான்லாம் பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்குவாங்க. கவனிங்களேன், கடன்னு கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்குவாங்க. அவங்க எப்பெல்லாம் வேதம் வாசிக்கிறாங்களோ அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில் போயிட்டு எந்தெந்த சூழ்நிலையில் போயிட்டு கர்த்தர் அவங்களோட பேசுகிறாங்களோ அந்த வாக்குத்தத்தத்தை எழுதி வச்சுக்கோ, லைனாக எழுதி வச்சுக்கின்னு அந்த வாக்குத்தத்தங்களை ஜெபம் பண்ணி அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்போது டிக் பண்ணுவாங்க. ஓ, கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நிறைவேற எவ்வளோ பெரிய ஒரு பயிற்சி எடுத்துருக்குறாங்க பாருங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்லேயே ஒரு மூலையில் என்னுடைய சைன் பண்ணிக்குவேன். என் கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி. ஆமென். நீங்கள் என் பைபிள் திறந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைன் இருக்கும். என்னுடைய சைன் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அவர் என்னை கைவிடவில்லை. ஆமென். அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற செய்திருக்கிறார். நான் வாக்குத்தத்தங்களை குறித்து அதிகமாய் நான் வாஞ்சிப்பேன். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் தான் என் ஜீவன். அவர் வாக்குத்தத்தம் தான் என் ஜீவன். அப்போ நான் வேதத்தினுடைய ஒரு ஓரத்தில் என் கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற பண்ணினாரே, என்னை கைவிடவில்லை. ஆமேனா? என்னை அவர் கைவிடலைன்னு சொல்லி நான் என்ன பண்ண, பைபிள்லேயே அதை சைன் பண்ணுறது என்னுடைய வழக்கம். கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நம்ம மகிமைப்படுவதாக. இதை சொல்லிட்டு இன்னொரு மாபெரும் அதிசயமான காரியத்தை சொல்றாரு. 57 வசனம் வாசிங்களேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோட இருந்தது போல நம்மோடு இருந்தும். இதான் சொல்றாரு, பிதாக்களை கைவிடல. இங்கே பிதாக்களின் தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். எப்படி நம்முடைய பிதாக்களை அவர் கைவிடாமல் நம்மை காத்தாரோ, நமது ஆண்டவராகிய கர்த்தர், நமது இயேசுராஜன், அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்ம கையை அவர் தான் பிடிச்சிருக்கிறார், நம்மை கைப்பிடித்திருக்கிற அவர். இப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும். எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை பரதேசிகளாய் அந்த கானான் தேசத்தில் அவர்கள் சஞ்சரித்தார்கள், அவருடைய சந்ததியாராகிய நாம் இன்றைக்கு இந்த தேசத்தை சுதந்திரித்து கொண்டோம். தேவன் நிலையாய் இந்த சீயோன் பர்வதத்தில் அவர் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி, அந்த சீயோனிலே என்ன நம்ம பார்த்தோம், இந்த தேவாலயத்தை கட்டினது எங்க கட்டினார்னா அவர் சீயோனிலே அவர் கட்டியிருக்கிறார் இல்லையா? நாளாகம புத்தகத்தில் பார்த்தோம் இல்லையா? எடுத்து வாசிக்க போல 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமத்தில் இந்த சீயோன் பர்வதத்தில் மோரியா தேசத்தில் மோரியா மலையில் இந்த சீயோன் பர்வதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினார். என்ன இது? கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? இது நான் தங்குகிற, என்றென்றைக்கும் நான் தங்குகிற என்னுடைய ஸ்தலம். இது நான் விரும்பினபடியால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். ஆமேனா? இப்போ இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இவங்களுக்கு நல்லா, என் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். ஆமென். எங்கள் மத்தியில் அவர் தம்முடைய ஆலயத்தை கட்டி அவர் இந்த சீயோன் பர்வதத்தில்
அவர் என்ன செய்றார்? இப்போ வாசம் பண்ணும்படியாய் வந்து விட்டார். அப்போ எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மகிமையான ஒரு நம்பிக்கையை இங்கே சாலமோன் ராஜா கொடுக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்ல ஒருபோதும் நல் வார்த்தைகள்ல ஒருபோதும் தவறவிடாமல் எங்களுக்கு நிறைவேற்றி இன்றைக்கு எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை அவருடைய பின்னடியாராகிய நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் எங்கள் தேசத்தை எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுத்து விட்டு எங்கள் மத்தியிலே வந்து அவர் வாசம் பண்ணி கொண்டும் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீத புத்தகம் 132 சங்கீதம் 132வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். என்றென்றைக்கும். ஆமென். அந்த சீயோன் பர்வதத்தில் அந்த தேவாலயத்தை கட்டிவிட்டு அங்கே சாலமோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற, நம்மளை கைவிடல ஆண்டவர், பிதாக்களை எப்படி கைவிடாது நம்ம காத்தாரோ, பிதாக்களை கைவிடவில்லை என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவருடைய சந்ததியாராகிய நமக்கு பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நல் வார்த்தைகளை நமக்கு நிறைவேற பண்ணி நம் மத்தியில என்றென்றைக்கும் நம் தேவன் வாசமாயிருக்கிறார். ஆமெனா? சொல்றாரு பாருங்களேன், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால். அல்லேலூயா. நான் இதன் மேல பிரியமா இருக்கிறேன். அதுதான் அங்கே சாமுவேல் சொல்றாரு, கர்த்தர் உங்களை விரும்புகிறார், உங்க மேல பிரியமா இருக்கிறார். அப்ப சீயோனை மேல அவர் பிரியமா இருக்கிறார், அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமெனா? இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதே போலதான் நம்முடைய சரீரத்தை அவர் விரும்பி நம்மை அபிஷேகித்து நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்ம விரும்பினபடினாலே இந்த சரீரமாகிய இந்த அவருடைய ஆலயத்தில் அவர் தங்கி வாசமாக இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். ஆமெனா? அப்போ தேவன் புதிய ஏற்பட்ட காலத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய சரீரமே நம் தங்குகிற ஆலயம். அதை 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின் ஆலயமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அந்த சீயோன் தான் நாம. ஆமென் சொல்லுங்க. இதை நான் விரும்புறேன், இங்கே நான் வாசம் பண்றேன். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய சந்ததியை நான் கைவிடவில்லை, அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணி நான் நடத்துகிறேன். அப்போ இந்த சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் இதுதாங்க கைவிடாதிருக்கிற கர்த்தருடைய மகத்துவம் என்னவென்றால், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதுதான் கைவிடவில்லை. என் கர்த்தர் எனக்குள் இருந்து வெளிப்படுகிறார், நான் தான் அவருடைய வாசல். வாசல் என்பது வல்லமை வெளிப்படுவது. வல்லமை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வல்லமை இருக்கிறது. நான் என் மாம்ச வல்லமையை சிலுவையில் சாகடித்து தேவனுடைய சர்வ வல்லமையை, சர்வ வல்லவராகிய தேவனை எனக்குள் இருந்து நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்படின்னு அர்த்தம், முழுமையாய் நம்மை அவர் எடுத்துக்கொண்டார், முழுமையாய் நம்மை அவர் கையில பிடித்து கொண்டார். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுவது இல்லை என்கின்ற இந்த வாக்குத்தத்தத்தை தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல மகிமையாய் பல தருணங்களிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். எப்படி சொல்றேன் பாருங்க, எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல இந்த சீயோனாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை ஊத்துறாமல் சொல்லாமா? யார் இந்த குருடர் என்றீங்க? நாம தான் வேதம் அறியாதவர்கள், கர்த்தரை காணாதிருக்கிற குருடர்களாய் நாம் இருந்தோம். அப்போ இந்த சீயோனாக நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் என்னுடையவர்கள் என்று நான் கைப்பிடித்து விட்டேன். உன் கையை நான் பிடிச்சிட்டேன்.
நான் இனி உன்னை கைவிடுவது இல்லை என்று கர்த்தர் சொன்னது யாருக்கு அவர் சொன்னார் அப்படின்னா, அவர் குருடராய் இருந்தவர்களை நாம் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும். நாம் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவனை நாம் அறியாமல் உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டிருந்தவர்கள். உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் குருடராய் இருந்தோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, குருடர்களாகி இவர்களுக்கு அறியாத வழியிலே நான் நடத்தி, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார் என்பதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. நமக்கே தெரியாது. அவர் நம்ம கையை பிடிச்சிக்கின்னு அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை இழுத்து கொண்டு நம்மை நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல தேவன். எப்பொழுதுமே நான் ஆண்டவருக்கு நான் உண்மையா இல்லை, ஆண்டவர் வழியில் எனக்கு நடக்க முடியல, எனக்கு நடக்க பலன் இல்லை அப்படின்லாம் தயவுசெய்து சோர்ந்து போவாதீங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவர் என் கையை பிடிச்சிருக்கிறார். ஆமென். என் கையை பிடித்திருக்கிற அவர், எனக்கு இந்த பாதை தெரியாது, கர்த்தருடைய வழி எது என்று எனக்கு தெரியாது. அவரே எனக்கு, நான் அறியாத வழி, அதுதான் முக்கியம். அவர் ஏன் கைவிட மாட்டார் அப்படின்னா, அவர் என் மேல பிரியமா இருக்கிறபடியினால், என் மேல அன்பா இருக்கிறபடியினால், நான் குருடனாய் இருந்தாலும் எனக்கு நான் அறியாத வழியில அவர் என்னை நடத்துவதற்காக என் கையை பிடித்திருக்கிறார். ஆமென். நீங்கள் தான் அவர் என்றென்றைக்கும் வாசமா இருக்கிற அந்த சியோன் பர்வதம். இதை நான் விரும்பினேன், இதை நான் விரும்பினபடியால், நான் பிரியமா இருந்தபடியால் இங்கே வாசம் பண்ணுகிறேன். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, ஆக இன்னைக்கு வரைக்கும் நாம வந்தது நம்முடைய பலத்தில் அல்ல, அவருடைய கிருபையில். ஆமென். அவர் நம்ம மேல் வைத்த அன்புல நம்முடைய கையை பிடித்தவர், நமக்கு தெரியாத அந்த வழி, அறியாத அந்த வழியில நடத்தி, நமக்கு தெரியாத அந்த பாதைகளை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு நமக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக மாற்றி, ஒரு அந்தகார இருள் நமக்குள்ளே சூழ்ந்திருந்தது இல்லையா? அந்த அந்தகார இருள் என்பது நியாயப்பிரமாண சுயநீதி. அந்த இருளை எல்லாம் வெளியே நீக்கிவிட்டு ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு நித்திய வெளிச்சம், ஒரு நித்திய வெளிச்சம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த வெளிச்சத்தை நமக்கு கொடுத்து, இந்த காரியங்களை அவர் கோணலை செவ்வையுமாக, நாம் நடக்க வேண்டிய அந்த கோணலான அந்த பாதையெல்லாம் மாற்றிட்டு ஒரு செவ்வையான பாதையில் நமக்கு கிளியரா காண்பித்து, இப்படி நடந்து ஓடு. ஆமென். தேவன் உனக்கு காண்பித்திருக்கிற பாதை இந்த பாதை. இந்த பாதையில எந்த இடலும் இருக்காது. உன் வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, போராட்டம் இருக்காது, சோர்வு இருக்காது. ஏன்னா உனக்கு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா என் கர்த்தர் என் கை பிடிச்சிருக்கிறார். ஆமென். இப்போ நீ ஓடுவ நல்ல உற்சாகமாய். இந்த விசுவாச ஓட்டத்தில் நீ பொறுமையோட ஓடிக்கொண்டே இருப்பாய். அப்போ முழுக்க முழுக்க பழைய ஏற்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் புதிய ஏற்பட்ட காலத்தில் இருக்கிற நாம் இதை சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். நமக்காகத்தான் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்றாரு, நான் கைவிடாதிருப்பேன், கைவிடவே மாட்டேன். அதான் கைவிடாதிருப்பேன். இன்னொரு வசந்தியை வாசிங்களேன். 41வது அதிகாரத்தில் 17, ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். நல்ல கவனிங்க. முன்னாடி குருடராய் இருந்தோம். எப்படி இருந்தோம்? குருடர். இந்த குருடர் யார் என்றால் தேவனை அறியாதவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகி நம்மை மீட்டெடுத்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தார். ஆமென். அடுத்தது தாகம் அடங்கல, தாகம் தீர்க்கப்படல. இவர்களுக்கென்று தாகம் தீர்க்கப்படுவதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். உண்மையா இல்லையா? நாம் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்தோம். நம்முடைய ஆத்மாவில் ஒரு தாகம் இல்லை. அதாவது தாகம் தீர்க்கப்படவில்லை. நம்முடைய ஆத்துமா எல்லாவற்றையும் அனுபவிக்குது, ஆனால் தாகம் அடங்கலை. எப்பொழுது தாகம் அடங்கும்? எது நமக்கு தாகத்தை தீர்க்கும் என்றால், நம்மை சிருஷ்டித்தவரை நாம் அறிகிற அந்த அறிவில் தான் தாகம் அடங்கும்.
நம்முடைய ஆத்மாவுக்குள்ளேயே இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அப்படி அலறுவாங்க. அவங்க இந்த உலகத்தில் எதையோ அனுபவிச்சிருப்பாங்க, அவங்களுக்குள்ள திகில் சூழ்ந்து கொள்ளும், அழுவாங்க, ஒரு மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் காரணம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தாகத்தோடயே இருக்கிறாங்க. ஆத்மாவுக்குள்ள ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரு மகிமையான காரியங்களுக்கு வேணும் அப்படின்னு நமக்கு ஆத்மாவுக்கே தெரியும். அதனால தான் எதையோ அனுபவிக்குது. ஆனால் எல்லாம் மாயை. ஆமேனா? நல்லா கவனிங்க. நாம் சிறுமையும் எளிமையுமானவர்களாக தண்ணீரை தேடினோம். கடவுள் யார்? உண்மையா? கடவுள் யார்? கடவுள் யாருன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆத்மீக திருப்தி. என்னுடைய ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை போல என் ஆத்மா வறண்டு போயிருக்குது ஆண்டவரேன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆத்மாவில் ஒரு ஜீவன் உண்டாகணும்னா தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட வேண்டும். அப்போ கர்த்தர் இங்கே யாரை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, கடவுளை தேடி 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 தேடி. யார் இந்த கடவுள்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்கு வேணும்னு சொல்லி பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை எல்லாம் யார் இவங்கன்னா, புறஜாதியாராக நாம தான் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆமேன். இவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள். இவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது. ஆமேனா? இது எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா அநேக போராட்ட பிரச்சனைகளில் நம்மளால் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாமல் அப்படியே நாக்கெல்லாம் மேல் வயடை ஒட்டி கொள்றத போல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் அப்படின்றாரு. எப்போ? அவர்களுக்கு செவி கொடுத்து. ஆமேன். அவர்களுக்கு செவி கொடுத்து. சில வேளைகளில் ஆண்டவரே, கடவுளே நீ இல்லையா, கடவுளே நீ இல்லையா அப்படின்னா நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. என் பிரச்சனையை மாத்துறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா ஏன்னா எல்லா இடத்தையும் தேடி திரிஞ்சிட்டு இருப்போம். அப்படியே திரிஞ்சு இந்த கடவுள் சுகம் கொடுக்குமா, அந்த கடவுள் சுகம் கொடுக்குமா, இந்த கடவுள் என்ன வாழ வைக்குமா அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல போய் தேடி அலைஞ்சி திரிஞ்சு, கடவுளே கடவுள்னு யாருமே இல்லையா, ஆமென், கடவுள்னு யாருமே இல்லையா, என் ஆத்மாவுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லையே, என் ஆத்மாவுக்குள்ள தாகம் தீர்க்கப்படலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு இருக்கும்போது, அந்த கடவுள் யாருமே இல்லையா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் வருமே, அந்த ஏக்கத்துக்கு அவர் செவி கொடுத்து, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கைவிடாதிருப்பேன் என்பது பயங்கரமான ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம எல்லாரும் அப்படியே புறம்பே தள்ளப்பட்ட அந்த நேரத்தில் அவர் செவி கொடுத்து, நம்முடைய இதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும், அந்த இருதயத்தின் ஏக்கத்துக்கு செவி கொடுத்து, நான் உன் கையை பிடிச்சி நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன். அவர் எப்படி கைவிடுவது இல்லைன்னு எப்படி நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றால், தொடர்ந்து வாசிங்களேன், 18 வசனம் வாசிங்களேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கள் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. இது எல்லாமே அதிசயம், ஆச்சரியம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உயர்ந்த மேட்டில் ஆறு வருமா? கவனிங்க பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு? உயர்ந்த மேடு, மேட்டில் ஆறு வருமா? கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை கைவிடாதிருப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன் கண்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை பார்க்கும். உயர்ந்த மேடு இருக்கும், அந்த மேட்டில் நான் ஆறுகளை வர பண்ணுவேன். அடுத்தது சொல்றாரு, பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகள், பள்ளத்தாக்குகளை பிளந்து நான் ஊற்றுகளை திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம், பயங்கரமான வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் தடாகம், அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் ஓடும், ஆமேனா, ஆறுகளாய் ஓடும். வறண்ட பூமி அது நீர்க்கேணிகளாக, நீர்க்கேணி என்பது ஊற்றை திறந்து கொடுத்து உங்கள் குடும்பத்தை, உன் வாழ்க்கையில், உன் ஆத்துமாவில் ஒரு தெய்வீக சுகத்தை உண்டு பண்ணுவேன், ஒரு செழிப்பை உண்டு பண்ணுவேன் என்று தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமேனா. நம்ம குருடராக இருந்தோம்,
குருடராய் இருந்து எந்த பாதையில போறதுன்னு தெரியாம இருந்தோம். கர்த்தர் நம்மை தேடி வந்து அவரே நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஆமேனா. வறண்ட போய் சிறுமையும் எளிமையுமானவர்களாக வாழ வழியும் இல்லை, வழியை உண்டாக்க எனக்கு பலனும் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். தாகத்துல வறண்டு போய் நம்முடைய வாழ்க்கையே முடிகிற நேரத்துல கடவுள்னா இல்லையா என் மனசுக்குள்ள, ஏசப்பா நாமத்துக்கு மகிமைன்னு சொல்லுகிறேன். நான் அப்படிப்பட்ட கேள்வியோடு கூட அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. சிறுமையும் எளிமையுமானவனாக கடவுள்னு ஒருத்தர் இருந்தா என்னை வாழ வைப்பாரா, எனக்கு வாழ்க்கையை கொடுப்பாரா, எனக்கு சாக வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த நாட்கள் உண்டு. எப்படி சாகலாம், எப்படி செத்து போயிடலாம், அப்படி தாகத்தோடு என்னுடைய ஆத்மாவில் அந்த ஒரு சத்தம் இருந்தது. ஆனால் சிறுமையும் எளிமையுமான என்னை என் கர்த்தர் தேடி வந்து என் கைப்பிடித்தார். ஆமேனா. ஆச்சரியமான விதத்தில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவர். உண்மையாக நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட உயர்ந்த மேடு, ஒரு மேட்டு பகுதியில் ஆறுகளை காண செய்திருக்கிறார். இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் வாக்குத்தத்தங்களாக பார்க்கும்போது என் வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதையெல்லாம் நான் உணர்ந்திருக்கிறேன். அவர் உயர்ந்த மேடுகளிலே அவர் ஆறுகளை வர செய்திருக்கிறார். பள்ளத்தாக்குகளிலே அவர் ஊற்றுகளை திறந்திருக்கிறார். வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியாக இருக்கிறவர்கள நீர்க்கேணிகளாக, நீர் ஊற்றுகளாக, இந்த நீர்க்கேணி என்பது வற்றாத ஜீவ ஊற்று திறந்து கொடுத்து என் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கொடுத்திருக்கிறார். எப்படி? வனாந்தரத்தில் வாசி அந்த வசனம் 19, வனாந்தரத்துல கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, நல்லா கவனிங்களேன், அவர் நடுகிறார். இது நம்ம ஏற்கனவே தியானம் செய்திருக்கிறோம். இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான வனாந்தரம், யாருக்குமே பயன்படாத, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வறண்ட நிலம். இதில் எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கும் போது அடிக்கடி மழை பெய்தும் தன்னை விதைக்கிறவனுக்கு ஏற்ற நல்ல நிலமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நிலம் சுட்டெரிக்கப்படுவதற்கே தகுதியானது அப்படின்னு எபிரேயர் நிருபங்கள் சொல்கிறது. அந்த நிலம் சுட்டெரிக்கப்படணும். உண்மையாக நாம் வனாந்தரமாக சுட்டெரிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தோம். கர்த்தர் நம் கையை பிடித்ததினாலே, சிறுமையும் எளிமையுமான நம்முடைய கையை அவர் பிடித்ததினாலே, நம்முடைய இருதயத்தின் ஓசைக்கு அவர் செவி கொடுத்ததினாலே, அவர் நம்ம கையை பிடிச்சு நம்முடைய குடும்பங்களில் முதலாவது ஜீவ தண்ணீர் ஆகிய அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். அவருடைய வார்த்தையை, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற செய்து வனாந்தரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் கேதுரு மரங்களை அவர் நாட்டுகிறார். இந்த கேதுரு மரம் என்பது தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதி, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தக்கூடிய கேதுரு மரங்களாக நம்மை அவர் நாட்டச் செய்திருக்கிறார். சீத்தி மரம் என்பது தேவ சித்தம் செய்தல். அதாவது கேதுரு மரம் என்பது மத்திய சுவிசேஷத்தையும், சீத்தி மரம் என்பது மார்க்க சுவிசேஷத்தையும், மிருது செடி என்பது என்னது? அது அன்பு, அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மிருது செடி. இது எஸ்தரின் வாழ்க்கை. எஸ்தர் என்று சொன்னால் எஸ்தருக்கு பேர் அடாஷா இல்லையா? அடாஷான்ற ஒரு பேர் உண்டு அந்த எபிரேயத்தில். அடாஷா அப்படின்னாக்கா மிருது செடி, மிர்டில் ட்ரீ. அப்போ அது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னாக்கா மனிதர்கள் மேலே அன்பு காட்டக்கூடியவர்களாக. அடுத்தது ஒலிவ மரம் என்பது தேவனுடைய குமாரர்களாக. இந்த 4 பா இல்லையா? 4 பா என்னது? பணிவிடைக்காரன், பராமரிப்பவன், பாசம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன். இந்த 4 இதுதான் கிறிஸ்துவினுடைய அந்த நீதி, கிறிஸ்துவினுடைய அந்த சாயல். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான மரமாக தேவன் மரங்களை நமக்குள்ள வளரச் செய்து அவர் நட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் நமக்குள்ளிருந்து. ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? அப்போ வனாந்தரமாக இருந்த நம்முடைய வாழ்க்கையில் கேதுரு மரம், சீத்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரங்களை நட்டு அவாந்தர வெளியிலே புறஜாதி மத்தியிலே நம்முடைய கிரியையிலே நம்முடைய நடக்கையில அவர் தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணி இருக்கிறார். அவாந்தர வெளி
என்று சொல்லுவது, அதாவது வனாந்தரம் என்பது நம்முடைய இன்னர் டைமென்ஷன், உள்ளான மனுஷன். இந்த அவாந்தர வெளி என்பது மற்றவர்களுக்கு மத்தியிலே நாம் வெளிப்படுகிற அந்த வெளிப்பாடுகள். எப்படி? தேவதாரு விருட்சம் என்பது கர்த்தரை துதிக்கிற துதியும், பாய்மரம் என்பது அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும், புன்னை மரம் என்பது இலைப்பாறுதலும். இதை மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறது. இவங்க வாயில ஏசப்பாவை எப்பொழுதுமே ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கிறாங்களே. இவங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாய்மரம் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலுமே இவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே. அவங்க கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே. அடுத்தது புன்னை மரம் என்பது ஒரு இலைப்பாறுதல். இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல் இருக்குது, ஒரு சமாதானம் இருக்குது. அப்படின்னு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். உண்மையா எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? நம்முடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்வதற்கு காரணம், அவர் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார். ஆமெனா? அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நாம குருடராக இருந்தபோது, வழி தெரியாமல் இருந்தபோது, எந்த பாதையில் நான் போக போறேனே தெரியாமல் இருந்தபோது, அவரே நம்ம கையை பிடிச்சி அந்த பாதையில் அந்த வழியில் நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்தது நமக்குள்ளேயே தாகத்தில் தவிச்சு நம்முடைய வாழ்க்கையை முடிகிற நேரத்தில் அவரே நம்ம கையை பிடிச்சி நமக்குள்ள கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் அப்புறம் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நமக்குள்ளே நட்டு நமக்குள்ள ஒரு பெரிய செழிப்பை உண்டு பண்ணி, அதுக்கப்புறம் தேவதாரு விருட்சங்களாகவும் பாய்மர விருட்சங்களாகவும் புன்னை மரங்களாகவும் நம்மை மற்ற ஜனங்களுக்கு மத்தியிலே வெளிப்படுத்தி அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தின் நிமித்தம் நம்மை கைவிடவில்லை. சந்தோஷமா இருக்குதா? ஒரு ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். இன்னொரு வசனங்களை வாசிங்களேன். அவர் எப்படிப்பட்ட அவர் நம்ம கையை பிடித்திருப்பது எப்படிப்பட்ட மகிமையானது. 60வது அதிகாரம், ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 14வது வசனத்தை வாசிங்க. அவர் நமக்கு என்ன செய்வார்? நம்ம கையை பிடித்திருக்கிற அவர் நமக்கு என்ன செய்வார்? வாசிங்க. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை கவனிங்க. உங்க மனசுக்குள்ளே தெரியும், இவங்கெல்லாம் நமக்கு என்னென்ன சதி பண்ணாங்க. கவனிங்களேன். கர்த்தர் நம் கையை பிடிச்சிருக்கிறது உண்மை. இதை உங்க கண்ணு பார்க்கும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருந்தார்களோ, நீ வளர்ந்துடக்கூடாது, நீ அழிஞ்சிடணும், அவங்களுடைய நோக்கம் எல்லாம் நீ அழிஞ்சிடணும், அப்படியெல்லாம் யாரெல்லாம் நினைச்சாங்களோ, கர்த்தர் சொல்றார் உன் கையை பிடித்திருக்கிறார் என்பதற்கான காரணம். இப்ப கர்த்தர் உன்னை எப்படி உயர்த்தாரு பாருங்களேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள். கவனிங்களேன். உன்னை யாரெல்லாம் அசட்டா பண்ணாங்களோ அவங்களாம் இத்தனை எழுந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களாம் ஒழிஞ்சாங்க. சில வேளைகளில் சில மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ, நாம விழும்போது அவங்க படுவாங்க பாருங்க சந்தோஷம், அவ்வளோ கலிகுறுதலா இருக்கும். கர்த்தர் நம்ம கையை பிடித்திருக்கிறார் என்பதற்கான ஒரு மாபெரும் அடையாளத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர் நிறைவேற்றுவார். எப்படி? யாரெல்லாம் உன்னை ஒடுக்கினாங்களோ, யாரெல்லாம் உன்னை அசட்டையா பேசினாங்களோ, உன்னை அசட்டையா நினைச்சாங்களோ, நீ எல்லாம் எழுந்திருக்கவே மாட்ட. அவங்க அசட்டை என்னன்னு தெரியுமா? நீ எல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ விழுந்த ஆளு, நீ விழுந்துட்டு அவள் தான், நீ எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சாங்களோ, இப்போ அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம், அவங்களுடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கெல்லாம் உன்னை உயர்த்தி வைத்து அவருடைய மகத்துவமான நாமத்தை உன்னில் மகிமைப்படுத்துவார். ஆமென். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா. எப்பா, இந்த இயேசு ராஜா இவர்கள் கையை பிடித்திருக்கிறார் என்பதை அவங்க மட்டும் இல்லை, உன்னை அசட்டையா நினைச்சவங்கள, உன்னை ஒடுக்கினவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதுக்கு தான் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். ஆமேனா? நான் அன்பாய் சொல்லுகிறேன், கையை பிடித்தவர் அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகுவதில்லை. இப்ப சொல்றாரு பாருங்க, உன்னை சியோன்னு அவங்க சொல்லுவாங்களாம். 15 வாசிங்களேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தாய். எப்போ? கர்த்தர் உன்னை தேடி வரத்துக்கு முன்னாடி. ஆமெனா? நீ நெகிழப்பட்டு விட்டாய்.
கையிலேருந்து நெகிழப்படுதல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கையை பிடிச்சிருக்கிறோம், இப்போ கையை விட்டுட்டோம், சும்மா டச்சிலே இருக்கும். நெகிழப்படுதல் அப்படின்னா கையை விட்டு விலகி இருத்தல், அப்படியே கையை விட்டு தூரம் போயிருச்சு, மனசு இல்லை, கை, அந்த மாதிரியான ஸ்டேஜில் நாம் இருந்தோம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாக இருந்த. ஒருத்தரும் உங்ககிட்ட வந்து ஒரு நன்மையை கேட்கவே முடியாது. பாவம், இவங்களே பாவம், இவங்கெல்லாம் ரொம்ப பரிதாபம், நம்மளெல்லாம் பரிதாபமாக பார்த்த நாட்கள்லாம் இருந்திருக்கும். ஏசப்பா எந்த ஸ்டேஜில் நம்ம கையை பிடிச்சார் தெரியுமா? நீ கைவிடப்பட்டு விட்டாய், ஒருத்தரும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அப்படியே ஹெல்ப் பண்ணாலும் நீ மேலே வர முடியாது. உனக்கு ஒரு ஞானமும் கிடையாது, உனக்கு படிப்பும் இல்லை, உனக்கு பணமும் இல்லை, எதாகிலும் ஒன்று கொடுத்தா டேலண்ட்டாக செஞ்சு அதை பழிச்சு மேலே வரத்தான் தெரியாது, முதலுக்கே மோசம். அந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் தான் கர்த்தர் நம்மை கைப்பிடித்தார் என்று கர்த்தர் சொல்கிறாரு. அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டு நெகிழப்பட்டு நீ கிடந்தாய். ஒருத்தரும் உன் பக்கத்தில் உன்னை கிராஸ் பண்ணி உன்னை வந்து ஒரு பலமாக வச்சு யாரும் மேலே போக முடியாது. ஏன்னா நீயே கூடி குறுகி போயிருக்கிற. அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக தூக்கி எறியப்பட்டிருந்தாய். கர்த்தர் சொல்றார், அப்படின்னு இருந்த, ஆனாலும் உன்னை நித்தியமாட்சிமை தான் முக்கியம். அங்கே சாமுவேல் சொல்றார் இல்லையா, 1 சாமுவேல் 12:22, தம்முடைய நாமத்தின் மாட்சிமை, அந்த மகத்துவம், அந்த நாமத்தின் நிமித்தமாக அவர் உன்னை கைவிடுவதில்லை. அவர் உன் கையை பிடிச்சிட்டாரு, உன்னில் அவர் மகிமைப்படுவார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். இதற்காகத்தான் நாம் கையை பிடிச்சிருக்கிறார். எல்லாரும் உன்னை ஒடுக்கினவங்க, உன்னை வந்து ஒரு மாதிரி நினைச்சவங்க அவங்க எல்லாம் உங்ககிட்ட குனிந்து வருவார்கள். இதெல்லாம் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அவரையே பார்த்துருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்னை ஒருபோதும் கை நெகிழ்வது இல்லை, உங்களுடைய சந்ததியாகிய என்னை ஒருபோதும் கை விடுவதில்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சொல்றார், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமை, நித்திய காலமாய் உன்னை மாட்சிமையாக, என் நாமத்துக்கு மகிமையாக, நித்தியம் என்று சொல்றாரு. அவர் என்ன சொல்ற வர்றாரு? ஒருபோது நீ உன்னை கைவிட்டு ஒருத்தர் கடந்து போகக்கூடாது, அந்த நிலைமைக்கு நான் உன்னை கொண்டு போவதில்லை, நித்தியமாய் இந்த மாட்சிமை இருக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென். தலைமுறையாய் என்ன சொல்றார் தேவன் நமக்கு? உன் தலைமுறை, நீ கடந்து வந்த அந்த பயங்கரமான கரடுமுரடான பாதை, அந்த கண்ணு தெரியாம அடுத்தது எனக்கு அந்த குருடருடைய கையை நான் பிடிச்சதுன்னா காரணம், அடுத்தது எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையே ஆண்டவரே. ஆமென். அடுத்து எனக்கு என்ன பண்ண தெரியலையே, எனக்கு என் வழி தெரியலையே, நான் என்ன செய்யறதுனே தெரியலையே. அப்படிப்பட்ட அந்த குருட்டுத்தனமான அந்த பாதை, அதே போல சிறுமையும் எளிமையானவர்களாய் பயங்கரமான ஒரு வறண்ட வனாந்தரம், அவாந்தரம், அந்த பாதைகள் எல்லாம் உன் தலைமுறை பார்க்காது. ஆமென். ஏன்னா அவர் உன்னிலேயே ஆரம்பிச்சிட்டார். நித்திய அந்த ஒரு மாட்சிமையும் தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியுமாக நான் உன்னை வைப்பேன். அப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சிக்குள்ள தேவன் நம்மை நடத்தவர் வல்லமை உடையவர். உன்னை வந்து விசாரிப்பற்ற சியோன்னு முன்னாடி சொன்னாங்கல்ல, இப்போ நான் உன்னை அனுதினமும் விசாரிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் நித்திய மாட்சிமை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிங்களேன். நான் ஒருபோதும் இனி என் பேரு அசிங்கப்படாது, என் பேருக்கு எந்த ஒரு லட்சியம் வராது. காரணம், கர்த்தருடைய நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாக மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த தெய்வீக சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிற ஒரு மகிமையின் கர்த்தராக இருக்கிறார். அடுத்து கடைசி ஒரு வசந்த வாசத்தை நம்ம முடிக்கலாம். 62வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 62ல அதுல 3ல வாசிங்க பார்க்கலாம். 3 நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். இப்ப கர்த்தர் உன் கையை பிடிச்சிட்டாருல்ல, இப்ப கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கறாருன்னு நினைக்கிறீங்க? நீ அலங்காரமான கிரீடம். இந்த கிரீடம் யாருக்கு வைப்பாங்க? ஜெயங்கொண்டவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெயங்கொண்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சியோனே, நீ ஜெயங்கொண்டவள். சபையே, நீ ஜெயங்கொண்ட. என் கையில் நீ எப்படி இருக்கிறது தெரியுமா? அலங்காரமான கிரீடம்.
அது மகிமையை கொடுக்கும். ஜெயங்கொண்டவர்களுக்கு இந்த கிரீடத்தை வைக்கும் போது அது மகிமையாக இருக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடைய மணவாட்டி என்று சொல்லுகிறார். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன், நீ என் மணவாட்டி. ஏன்னா நான் ஜெயங்கொண்டவர், என்னுடைய ஜெயத்துக்கான மகிமையே நீ தான். அதுக்கு தான் கையை பிடிச்சார். ஆமென் சொல்லுங்க. இயேசு ராஜாவுடைய ஜெயம் எனக்கானது, மணவாட்டி எனக்கானது அப்படின்னு சொல்லி நாம் அவரோடு கூட சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனை துதிக்கிற அந்த துதி நமக்குள்ள இருக்கிறது. அப்போ நம்ம கையை பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமே என்ன? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கின்னு வந்து, நீ என் கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. ஆமென். ராஜரீகம். இந்த அலங்காரமான இந்த கிரீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றிக்கு, ஜெயத்துக்கு நான் பொறுப்பு. அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து ஜெயம் எடுத்தார், மூன்றாவதுல உயிரோடு எழுந்தார் என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஜெயத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அவர் எனக்காக செய்திருக்கிறார். உன் தேவனுடைய கருத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருப்பார் என்பதற்கு நான் சாட்சி. ஏனென்றால் நான் அவருக்கு மணவாட்டி, அவர் என் கையை பிடித்திருக்கிறார். அதுதான் ராஜ முடி. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ராஜா ஆட்சி பண்ணணும்னா அவருக்கு மனைவி தேவை. ஆமென். அவருக்கு மனைவி இல்லைன்னா அவர் ஆட்சி செய்ய முடியாது. சபைதான் மணவாட்டி. அப்போ நான் தான் அலங்காரம். அவர் பெற்ற ஜெயத்தை நான் புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து பேசுவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி அவர் கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம் நான் என் தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. ராஜமுடி என்பது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவர் தலையில சூட்டுகிற அந்த மகிமை. இயேசு ராஜா நித்திய ராஜா. அவர் இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார். அவர் 1000 வருட அரசாட்சி செய்யும் போது அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ராஜ முடியாய் நான் அவர் பக்கத்தில் இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இதுக்கு தான் தேவன் நம் கையை பிடித்திருக்கிறார். அப்போ அவர் கையை பிடித்தவரை எதுக்காகனா அவருடைய மனைவி ஆக்கி கொள்வதற்காக. ஆமென். அவருடைய மணவாட்டி ஆக்கி கொள்வதற்காக அவர் ஜீவனையே நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ சொல்றாரு பாருங்க, இனி கைவிடப்பட்டவள். ஆமெனா. எண்ணப்படாமலும். இனி நீ என்னன்னு சொல்ல தேவையில்லை. என்னன்னு சொல்ல மாட்டாங்க. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். ஏன்? இதை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன் நீ கைவிடப்படலை? நீ கிறிஸ்துவின் ராஜாதி ராஜாவின் அலங்காரமான கிரீடமே நீதான். ஆமென். அலங்காரமான கிரீடமே நீதான். அவருடைய வெற்றிக்கு சாட்சி நீதான். அவர் ராஜ்யத்துக்கு பொறுப்பே நீதான். அவருக்கு மணவாட்டியாய் என்றென்றைக்கு உத்தமமாய் இருக்கிறாய். ஆக இனி நீ கைவிடப்படவே மாட்டாய். நீ இனிமே அந்த கைவிடப்பட்டு விட்டாய் என்கின்ற அந்த ஒரு பேச்சுக்கே இடமில்லை. இனி நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. நீ எப்சிபா. எப்சிபா என்றால் மை டிலைட் இஸ் இன் ஹேர். என்னுடைய சந்தோஷம் அவளுக்குள் இருக்கிறது. நீ என் பிரியம், நீ என் பிரிய, என் மனமகிழ்ச்சிக்குரியவள். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறபடினால் உன்னை கைவிட மாட்டார். ஆமெனா. அதைத்தான் அங்கே சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தேற்றுகிறார். அப்ப கர்த்தர் எப்சிபா என்று, மை டிலைட் இஸ் இன் ஹேர், என்னுடைய மனமகிழ்ச்சி அவளுக்குள் இருக்கிறது, அவளே என் மனமகிழ்ச்சி என்பதே எப்சிபா. அப்ப கர்த்தர் நம்ம மேல அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கிறார். இதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. நான் என் கர்த்தருக்கு எப்சிபா. ஆமென். அவர் பியூலா என்று சொல்லுகிறார். பியூலா என்று சொன்னால் டு மேரே. நான் உன்னை மணந்து கொண்டேன், உன்னை நான் கரம் பிடித்து விட்டேன், நீ என் மணவாட்டி, நான் உன்னை கைவிடுவது இல்லை. எப்படி கைவிடுவாங்க? எப்படி ஒரு உத்தம புருஷன் எப்படி ஒரு உத்தமியை கைவிடுவார்? கைவிட்டு விடுவாரா? கைவிடுவதில்லை. நான் உன் கையை பிடிச்சிட்டேன். அப்படியானால் எவ்வளவு கண்ணீர் கவலை துக்கம் வந்தாலும் உங்களுடைய மனம் அவர் மேல மனமகிழ்ச்சியாய் கெம்பீரித்து கொண்டே இருக்க வேண்டும். என் கை பிடித்தவர் என் மேல் பிரியமா இருக்கிறவர். ஆமென் சொல்லுங்களேன்.
என் கையை பிடித்தவர் என் மேலே பிரியமா இருக்கிறவர். ஏன்னா எனக்கே தெரியல, நான் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு என் கண்ணில் காட்டி 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 எனக்கு புரிய வச்சு இதுவரைக்கும் அவர் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த உலகத்திலேயே நாம் பெற்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்னா, என்னில் என் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பாரு. அப்பா, ஒரே ஒரு காரணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, என் தேவனே, நீர் என்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறீரா? நான் செய்கிற காரியங்கள் உமக்கு மகிழ்ச்சியா இருக்குதா? ஒவ்வொரு நாளும் என் கை பிடிச்சிருக்கிறீங்க, என்னை நீங்கள் நடத்தி கொண்டு வரீங்க. நான் குருடனா இருந்தேன், நான் வறண்டதும் அவாந்தர வெளியுமாய் கிடந்தேன், என் கையை பிடிச்சி என்னை நடத்தி கொண்டு வரீங்க. ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்னா நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே, என்னுடைய கிரியைகள் உங்கள் மகிழ்ச்சியாக இருக்குதா? என்னை கைவிடாமல் இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தண்ணீர் தடாகத்தையும் நீர் ஊற்றுகளையும் ஆண்டவரே வற்றாத ஜீவ நதியா எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறீர். எனக்குள்ளே என் ஆத்மாவுக்குள்ள ஒரு பெரிய செழிப்பு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை நான் பார்க்கிறேன். காலையில் எழுந்து இன்னைக்கு நான் உங்களை மகிழ்விக்கணும் ஆண்டவரே. ஒரே ஒரு காரியம், ஏசப்பா, இன்னைக்கு என்னுடைய கிரியைகள் உங்களை மகிழ்ச்சியாக்கணும். என் தேவனே, என்னுடைய கிரியைகள் உங்களை மகிழ்ச்சியாக்கணும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி தெரியுமா? எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் மேலே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியின் மேலே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம் கையை பிடித்திருப்பது எதுக்காகனா, அந்த மகிழ்ச்சியை நாம் அவருக்கு கொடுப்பதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்களேன். இதுவரைக்கும் நம்முடைய குடும்பத்தை வாழ வைத்தவர், குருடா இருந்தபோது எனக்கு அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல, என் வாழ்க்கை அடுத்தது தொடருமா தெரியல என்கின்ற அந்த நேரத்தில் நம்ம கையை பிடிச்சி நமக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்து அந்த பாதையில் நடத்தினவர். அடுத்தது நம்முடைய ஆத்மா நமக்குள்ளேயே போராட்டங்கள், வேதனைகள், உள்ளுக்குள்ளேயே நமக்கு வாழ்க்கை நம்பிக்கை இழந்த போது நமக்கு தண்ணீர் தடாகத்தை உண்டு பண்ணி நமக்குள்ளே செழிப்புள்ள தோட்டங்களாய் வளரச் செய்த கர்த்தர், இதுவரைக்கும் நம்மை அழைத்து கொண்டு வந்தவர், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறவர். இனியும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அதை மட்டும் நல்ல தெளிவாக புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும் ஆண்டவரே. ஆமேனா? ஏன்? நீர் என்னுடைய வாழ்க்கையை நித்திய மாட்சிமையாகவும் நித்திய மகிழ்ச்சியாகவும் என்னை வைத்திருக்கிறீரே. ஆமேனா? அதே போல் நான் உங்களை மகிழ்ச்சி ஆக்கணும். என்ன ஒரு பயங்கரம் பாருங்களேன். நாம அவரை மகிழ்ச்சி ஆக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லாமா? அப்போ என் கை அவர் பிடித்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் எல்லாருமே அவர் எப்போதுமே சந்தோஷமாகவே வச்சுக்குவோம். காலையில் எழுந்து போய் நிற்போம். ஆண்டவரே, தாவீது அதிகாலையில் எழுந்து காவலாளி வசமாய் ஆட்டை விட்டு போகிற அந்த அனுபவம், தாவீதுக்கு அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை தியானத்தோடு தேடுகிற அந்த ஒரு வழக்கம் இருந்தது. அதுதான் மணவாட்டிக்கான அறிகுறிகள் என்று நாம் பார்த்தோம். அப்போ நம்ம காலையில் எழுந்து, ஆண்டவரே, நீங்கள் என்னை மகிழ்ச்சி ஆக்கும். ஏன்னா என்ன வறண்ட என் வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சி ஆக்குனீங்க. ஆமேனா? இருண்ட என் வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்குனீங்க. ஆமேனா? நான் உங்கள் சித்தம் செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு என்னை குறித்த உங்கள் சித்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டு கேட்டு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அவர் எவ்வளவாய் நம்மில் களி கூறுவார். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்முடைய வீடுகளில் நல்ல கம்பீர சத்தம் ஒலிக்கட்டும். கர்த்தரை நம்ம உயர்த்துகிற அது என்ன மரம்? தேவதாரு மரமாக, அப்புறம் பாய் மரமாக, புன்னை மரமாக இந்த பூமியில் நாம் ஜீவிப்போமாக. ஆமேனா? அதுதான் கர்த்தருக்கு மாபெரும் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறது. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உம்மை மகிழ்ச்சி ஆக்குவேன். எத்தனை பேர் உணர்ந்து நீர் என் கையை பிடித்திருக்கிறீர்?